விராலிபுரம்ன்ற கிராமத்துல காயத்ரி ரங்கான்னு கணவன் மனைவி இருந்தாங்க. காயத்ரி எப்பவுமே தான் கணவன் பேச்ச மீற மாட்டா. ரங்காவும் காயத்ரி சொல்படி அவளுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டான். இதனாலேயே ஊர் மக்கள் எல்லாம் இவங்களுடைய ஒற்றுமையை பார்த்து ரொம்ப பாராட்டினாங்க. ஒரு நாள் ரங்காவோட தங்கச்சி திவ்யா வீட்டுக்கு வந்தா. தங்கச்சியை பார்த்து ரங்கா ரொம்ப சந்தோஷப்பட்டான். என்னம்மா திவ்யா, எப்படி இருக்க? அவர் எப்படி இருக்காரு? அவருக்கு என்னன்னா, அவங்க அம்மா இருக்காங்கல்ல, நல்லா தான் இருப்பாரு. இப்படி சொல்லி கண் கலங்கினா திவ்யா. என்னம்மா, ஏன் அழற? உன் முகத்தை பார்த்தா ஏதோ நடக்க கூடாதது நடந்த மாதிரி இருக்கே, என்னாச்சுமா? இன்னும் என்னன்னா சொல்றது? என்னோட முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியலையா? என் புருஷன் எனக்கு ரொம்ப பிரச்சனை கொடுக்கறாரு. அந்த வீட்ல என்னால சந்தோஷமா இருக்க முடியலன்னா அவரோட குடும்பம் நடத்த என்னால முடியாது. இனிமேல் அந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க மாட்டேன். இப்படி திவ்யா தான் அண்ணன் ரங்கனை பிடிச்சி ஓன்னு அழுதா. திவ்யாவோட கஷ்டத்தை பார்த்து ரங்காக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த நேரம் காயத்ரி அங்க வந்தா. திவ்யாக்கு ஆறுதல் சொன்னா. இங்க பாரு திவ்யா, நீ என்னோட குழந்தை மாதிரி. அத்தை இல்லைன்னு நீ வருத்தப்படாத. உன்னோட பிரச்சனை என்னன்னு என்கிட்ட சொல்லு. உன் வீட்டுக்காரரை கூப்பிட்டு பேசுறேன். உட்கார்ந்து பேசி எல்லா பிரச்சனையும் தீக்கலாம். நான் பிறந்த வீட்டுக்கு வந்துட்டேன். என் புருஷன் கூட என்னால வாழ முடியாது. உங்களுக்கு பிரச்சனைனா சொல்லுங்க, நான் எங்கேயாவது பாழங்கிணத்துல விழுந்து செத்துடுறேன். ஐயோ, அப்படிலாம் பேசாதம்மா. நீ களைச்சி போய் வந்திருக்க, போய் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோ. ஏங்க, இப்படி கொஞ்சம் வாங்க. இப்படி சொல்லி காயத்ரி தான் கணவன் ரங்காவை தனியா கூட்டிட்டு போனா. திவ்யா அங்கேயே காத்துட்டு நின்னா. இப்ப என்ன பண்றது காயத்ரி? என் தங்கச்சி இப்படி அழுதுட்டு வீட்டுக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்சா இந்த ஊர் மக்கள்லாம் என்ன பேசுவாங்க? இது என்னோட மான பிரச்சனை. இங்க பாருங்க, நான் உங்க கூட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அங்க என்னதான் பிரச்சனைன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்க? ஆமா, நீ சொல்றது உண்மைதான் காயத்ரி. பிரச்சனை என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? நாளைக்கே நம்ம அங்க போகலாம். திவ்யாவையும் கூட கூட்டிட்டு போகலாம். நீங்க தான் அதுக்கு சம்மதம் வாங்கணும். சரி, நான் திவ்யா கிட்ட பேசுறேன். நம்ம நாளைக்கே கிளம்புவோம். இப்படி ரங்காவும் காயத்ரியும் மறுநாளே திவ்யாவை கூட்டிட்டு அவளோட மாமியார் வீட்டுக்கு போனாங்க. அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தா திவ்யாவோட கணவன் சீனு வருத்தப்பட்டு குடிச்சிட்டு இருந்தான். சீனுவை பார்த்த ரங்காவும் காயத்ரியும் ரொம்ப கவலைப்பட்டாங்க. மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள இது, இப்படி குடிச்சிட்டு இருக்கீங்க? என்னப்பா, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல. தங்கமான திவ்யாவை இப்படி அவஸ்தைப்பட வைக்கிற? என் தங்கச்சியை நல்லா பார்த்துப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்படி குடிச்சிட்டு அவளை கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. ச்சே, இதெல்லாம் ஒரு பொழப்பா? நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நினைக்கவே இல்லை. நாங்க 2 பேரும் இவ்வளவு கத்துறோம், ஆனா நீ ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற. ஏதாவது வாயை திறந்து பேசினாதானே? முதல்ல உன் பிரச்சனை தான் என்ன? திவ்யா ஏதாவது தப்பு பண்ணிட்டாளா? அவளை எதுக்கு இப்படி கஷ்டப்படுத்துற? இப்படி காயத்ரியும் ரங்காவும் மாறி மாறி கேட்டாங்க. அவங்க அவ்வளவு கேட்டும் சீனு எதுவுமே பேசல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திவ்யாவோட முகத்தை பார்த்த சீனு பேச ஆரம்பிச்சான். இங்க பாருங்க, உங்க தங்கச்சி அவ பிறந்த வீட்டுக்கு வந்து நான் கஷ்டம் கொடுக்கறதா சொன்னா இல்லையா? ஆனா அது என்ன கஷ்டம்னு அவ சொன்னாளா? இல்ல, சொல்லலையே. சரி, இங்க என்ன பிரச்சனைனாவது சொன்னாளா? ஒன்னும் சொல்லலப்பா. அப்போ என்ன கஷ்டம் என்ன பிரச்சனைன்னே தெரியாம நீங்க இப்படி என்ன வந்து கேட்கறது நல்லா இருக்கா? எனக்கு குடி பழக்கமே கிடையாது. உங்க தங்கச்சியால தான் நான் இந்த கதிக்கு ஆளானேன். அதெல்லாம் விடுங்க. இப்போவாவது உங்க தங்கச்சிக்கு என்ன பிரச்சனைன்னு கொஞ்சம் கேளுங்க. இப்படி சீனு சொன்னதுமே ரங்காக்கு கோபம் வந்தது. தான் தங்கச்சி தான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கான்னு நினைச்சான். இங்க பாரு திவ்யா, நீ எங்க கிட்ட உன் பிரச்சனை என்னன்னே சொல்லல. இப்ப என்னடா மாப்பிள்ள கூட என்ன பிரச்சனைன்னே சொல்ல மாட்டேங்கிறாரு. உனக்கு என்னதாம்மா பிரச்சனை? நீ எதுக்கு பிறந்த வீட்டுக்கு வந்த? ரங்கா இப்படி எவ்வளோ கேட்டோம் திவ்யா அமைதியா இருந்தா. அப்போ ரங்காக்கு அடக்க முடியாத கோபம் வந்தது. தான் தங்கச்சிய அந்த கோவத்தால ஒரு அடி விட்டான். அண்ணன் அடிச்சதால திவ்யா அழுதா. இத பார்த்து சீனுக்கு கோபம் வந்தது. என்ன இது, ஏன் முன்னாடியே மனைவி அடிக்கிறீங்க? நானே அவன் மேல கை நீட்டினதில்லை. நீங்க இப்படி பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இப்படி சீனு சொன்னதும் ரங்காக்கு இன்னும் கோபம் வந்தது. பாத்தியா, ஒன்னு அடிச்சதும் உன் கணவனுக்கு எப்படி கோபம் வருதுன்னு? எனக்கு இன்னமும் நீதான் இல்லாத ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்கன்னு தோணுது. என்ன ஆச்சு?
இப்பவாவது சொல்ல போறியா இல்லையா? திவ்யா சொல்லுமா. இப்படி ஒரு பக்கம் ரங்கா இன்னொரு பக்கம் காயத்ரி வற்புறுத்தி கேட்டதால திவ்யா அழுதுகிட்டே தான் பிரச்சனைய சொல்ல ஆரம்பிச்சா. அவரு கொஞ்ச நாளாவே வீட்டுக்கு லேட்டா வராரு. எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. இதனாலேயே எங்களுக்குள்ள நிறைய தடவை சண்டை வந்திருக்கு. நான் எவ்வளவு சண்டை போட்டாலும் அவர் என்கிட்ட நல்லா தான் நடந்துப்பாரு. ஆனா ஒரு நாள் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. அதை கேட்டு என்னால தாங்க முடியல. என்ன விஷயம் அது திவ்யா? கொஞ்சம் சொல்லு. பக்கத்து வீட்டு பாரிஜாதத்தோட அவருக்கு ஏதோ தொடர்பு இருக்குன்னு தெரிய வந்தது. அவர் தினமும் இப்படி வீட்டுக்கு லேட்டா வரத்துக்கு காரணம் அந்த பாரிஜாதம் தான் எனக்கு தெரிய வந்தது. பாரிஜாதமும் என் வீட்டுக்காரரும் வேற இடத்துல தனி குடித்தனம் நடத்துறாங்கன்னு எனக்கு தெரிய வந்தப்போ என்னால தாங்கவே முடியல. தினமும் அவர்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு தைரியம் வரல. அதுக்கப்புறமும் அவர் வீட்டுக்கு ரொம்ப லேட்டா வர ஆரம்பிச்சாரு. அதனாலதான் இந்த வீட்ல இனி ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி நான் பிறந்த வீட்டுக்கு வந்துட்டேன். இப்படி திவ்யா அழுதுகிட்டே சொன்னதும் ரங்காக்கு ரொம்ப கோபம் வந்தது. உடனே சீனுவோட காலரை பிடிச்சான். என்ன இது? என்ன நடக்குது? என் தங்கச்சிய மோசம் பண்றதுக்கு எப்படி மனசு வருது? உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பேசுங்க. உங்க தங்கச்சி கிட்ட எனக்கும் பாரிஜாதத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னு யார் சொன்னது? அதை கேட்டீங்களா? சொல்லுமா திவ்யா, நீ பயப்படாத. உனக்கு இந்த விஷயத்தை யார் சொன்னா? பாரிஜாதம் தான் இத சொன்னா. தினமும் இவர் ஆபீஸ் போனதும் அவ இங்க வருவா. இவரு அவளை காதலிச்சதும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்ச வரைக்கும் எல்லாத்தையும் பாரிஜாதம் என்கிட்ட சொன்னான். அவங்க 2 பேரும் தனியா குடுத்தனம் நடத்துறதாகவும் சொன்னான். 1-2 தடவை அந்த பாரிஜாதம் என் கணவரோட பேசுறத நான் பார்த்தேன். அப்ப என் சந்தேகம் உண்மையாயிடுச்சு. திவ்யா இப்படி சொன்னதுமே சீனுக்கு ரொம்ப கோபம் வந்தது. மனசுல ரொம்ப வருத்தப்பட்டான். உடனே பக்கத்து வீட்டுல இருந்த பாரிஜாதத்தை கூப்பிட போனான். எல்லாருக்கு முன்னாடியும் அந்த பாரிஜாதத்தை பலார் பலார்னு அறைய ஆரம்பிச்சான். உண்மையை சொல்லு, என் வாழ்க்கைய பாழாக்கிறதுக்கு நீ யாரு? நீ செய்யற காரியத்தால என் மானமே போது. நீ உண்மைய சொல்றியா இல்லனா இப்பவே போலீஸ கூப்பிடவா? இப்படி சீனு பாரிஜாதத்தை அரைன்னு அரைஞ்சு கேட்டதும் பாரிஜாத்தம் உண்மைய சொன்னான். நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்ச சீனுவ வேற யாரோ ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்துறான்றத என்னால பார்க்கவே முடியல. அதனாலதான் இவங்க 2 பேரையும் பிரிச்சுட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைச்சேன். அதனாலதான் நீயும் நானும் காதலிக்கிறோம், வேற குடும்பம் நடத்துறோன்னு திவ்யா கிட்ட போய் சொன்னேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. இப்படி சொல்லி பாரிஜாதம் அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. பாரிஜாத்தம் உண்மைய சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமா ரங்காக்கும் காயத்ரிக்கும் திவ்யா மேல ரொம்ப கோபம் வந்தது. பாத்தியா திவ்யா, எவ்வளவு பெரிய தப்பு நடந்திருக்கு? கண்டவ சொல்றத கேட்டு உன் வாழ்க்கைய நீயே கெடுத்துக்கிற. உன் வாழ்க்கைய நீ அழிச்சுக்கிட்ட. எது நிஜம் எது பொய்ன்னு சரியா விசாரிக்கணும்ல. தங்கமான புருஷனை இப்படி சந்தேகப்பட்டுட்டியே. அந்த பாரிஜாதம் 1 முறை இல்ல 2 முறை இல்ல, எத்தனையோ தடவை என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்தினான். ஆனா நான் அதை கேட்கவே இல்லை. என் மனைவிய நான் நல்லா பார்த்துக்கணும்னு நினைச்சேன். அதனாலதான் இன்னும் நல்லா கஷ்டப்பட்டு இன்னும் ஒரு பெரிய வீடா கட்டி அதை என் மனைவிக்கு அன்பளிப்பா கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு தான் நான் ஆஃபீஸ்ல எக்ஸ்ட்ரா டைம் வேலை செய்யறேன். அதனாலேயே தினம் வீட்டுக்கு லேட்டா வரேன். அது திவ்யாக்கு இன்னும் சந்தேகத்தை கிளப்பிடுச்சு. அவ சொன்னதெல்லாம் கேட்டுட்டு திவ்யாக்கு தான் செஞ்ச தப்பு புரிஞ்சுது. சொல்றவங்க பேச்ச கேட்டு தான் வாழ்க்கைய தானே நாசம் பண்ணிக்கிட்டதை அவ புரிஞ்சுக்கிட்டா. தப்பு செஞ்ச வருத்தத்தால கண் கலங்கிக்கிட்டே தன்னோட கணவன் கிட்ட போனா. தான் செஞ்ச தப்ப மன்னிக்க சொல்லி சீனுவோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா. சீனுவும் பெரிய மனசு பண்ணி மனைவி திவ்யாவை மன்னிச்சான். அப்பத்துல இருந்து சீனுவும் திவ்யாவும் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. திவ்யா சீனுவை பார்த்து ரங்கா காயத்ரி கூட ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்பத்துல இருந்து திவ்யா மனசுல எதையும் வச்சுக்காம ஏதாவது சந்தேகம் வந்தா கூட கணவன் கிட்ட நேரடியா கேட்டுட்டு எந்த கஷ்டமும் குழப்பமும் இல்லாம சீனுவோட தான் வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்தா. அவங்க 2 பேர் வாழறத பார்த்து ரங்காவும் காயத்ரியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பாத்தீங்கல்ல, அடுத்தவங்க சொல்றத கேட்டா நல்ல குடும்பம் கூட எப்படி நாசமாகுதுன்னு. இது இவங்க கதை. இன்னொரு அற்புதமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.
அனந்தகிரின்ற கிராமத்துல தேவி சாம்பையான்னு தம்பதியர் இருந்தாங்க. தேவிக்கு அகங்காரம் அதிகம். தான் பெரிய பணக்காரின்ற கர்வமும் இருந்தது. ஆனா சாம்பையா ரொம்ப நல்ல மனசு கொண்டவன். மற்றவங்களுக்கு நல்லது ரொம்ப செய்வான். ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு ஊர் தலைவர் ரவீந்திரன் வந்தாரு. தான் கூடவே அந்த ஊர்ல இருந்த ஒரு பொண்ணு திவ்யாவை கூட்டிட்டு வந்தாரு. வணக்கம் தேவி அம்மா. ஆ, வணக்கம் வணக்கம். என்ன இந்த பக்கம்? உங்க வீட்டுக்காரு சாம்பையாவை பார்க்க வந்தோம். பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அவ என்னமோ அழுதுட்டு இருக்கா. நீங்க பதட்டத்தோட இருக்கீங்க. என்னன்னு கேட்டா என் வீட்டுக்கார்கிட்ட தான் சொல்லுவேன்னு சொல்றீங்க. என்ன விஷயம்? ஐயோ, நீங்க தப்பா நினைக்காதீங்க. ஒரு சின்ன பிரச்சனை தான். உங்க வீட்டுக்கார பார்க்கணும் நாங்க. அவர் என்ன போலீஸா இல்ல பிரச்சனையை தீர்த்து வைக்கிற லாயரா? எல்லாரும் அவரை தேடி வரீங்க. முதல்ல விஷயத்தை என்கிட்ட சொல்லுங்க. அது அது என்னன்னா, தேவி கிட்ட பிரச்சனை என்னன்றதை சொல்லலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தாரு. தேவி இது வரைக்கும் யாருக்கும் ஒரு உதவியும் பண்ணதில்லை. அது மட்டும் இல்லாம உதவின்னு வந்தவங்களை அவமானம் படுத்தி தான் அனுப்பினா. அவளுடைய அகம்பாவத்தை பத்தியும் கர்வத்தை பத்தியும் ஊர்க்காரங்களுக்கே நல்லா தெரியும். அதனாலதான் ரவீந்திரன் கொஞ்சம் தயக்கப்பட்டாரு. அதுக்குள்ள அங்க சாம்பையா வந்தாரு. நமஸ்காரம் ரவீந்திர ஐயா. எவ்வளவு நேரம் ஆச்சு நீங்க வந்து? காஃபி டீ ஏதாவது குடிச்சிங்களா? ஐயோ பரவாயில்ல தம்பி, ஒரு சின்ன பிரச்சனை. நீங்க கண்டிப்பா உதவி செய்வீங்கன்ற நம்பிக்கையில தான் வந்திருக்கோம். என்னங்க, என்ன பிரச்சனை? என்ன நடந்தது? பிரச்சனை அப்படின்னதுமே சாம்பையா கொஞ்சம் பதட்டத்தோட கேட்டாரு. ஆனா அதுக்குள்ள தேவி அதை தடுத்து, பிரச்சனைன்னு யாராவது வந்தா போதும் அப்படியே துடிச்சிடுவீங்களே. அது என்னமோ உங்களுக்கு வந்த பிரச்சனை மாதிரி இப்படி பண்றீங்க. இதெல்லாம் நம்மளுக்கு அவசியமா? நீங்க இப்படியே பண்ணிட்டு இருக்கிறதால தான் இந்த ஊரை விட்டு போலான்னு சொல்றேன். தேவி கொஞ்சம் நிறுத்துறியா? நீ உள்ள போ, சாப்பிட ஏதாவது கொண்டு வா, போ. சீச்சி, நீங்க இனி மாறவே போறதில்ல. இப்படி சொல்லிட்டு தேவி கோவமா உள்ள போயிட்டா. இதை பார்த்து ரவீந்திரன் கொஞ்சம் வருத்தப்பட்டார். திவ்யாக்கும் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, இதெல்லாம் எங்க வீட்டுல எப்பவும் நடக்கிறதா. சரி ரவீந்திரன் ஐயா, நடந்தது என்னன்னு சொல்லுங்க. என்ன பிரச்சனை? இந்த பொண்ணு பேரு திவ்யா, நம்ம ஜெயராமோட பொண்ணு. ஜெயராம் இறந்து போனதுல இருந்து இந்த பொண்ணு தான் அவங்க குடும்பத்தையே பாத்துக்கிறா. திவ்யாக்கு ஒரு தம்பியும் இருக்கான். இவங்க அம்மாக்கு பக்கவாதம் வந்துருச்சு, படுத்த படுக்கையா இருக்காங்க. பாவம், திவ்யா தான் அந்த குடும்பத்துக்கே ஒரு தூணா இருந்து ஒரு சின்ன வேலையை பார்த்து அவங்கள கவனிச்சுக்கிறா. பத்தும் பத்தாத வருமானத்தோட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு. என்ன அது? என்ன நடந்தது? அம்மா திவ்யா, நீயே சொல்லுமா. ஐயா, என் தம்பிக்கு விபத்து நடந்துருச்சு. ஸ்கூல்ல இருந்து வரும்போது லாரி மோதிடுச்சுங்க ஐயா. உயிருக்கு பயம் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆனா தலையில மட்டும் பெரிய அடிபட்டுருச்சு. ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆப்ரேஷனுக்கு லட்சக்கணக்கில் செலவாகும்னு சொல்றாங்க. என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லை, உதவி பண்றதுக்கும் யாரும் இல்லை. உதவின்னு கேட்டா இல்லைன்னு சொல்றவங்க தான் அதிகம். இப்படி சொல்லி திவ்யா அழுதா. இதை கேட்டு ரவீந்திரனுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. கவலைப்படாதம்மா, இந்த மாதிரி நேரத்துல தான் தைரியமா இருக்கணும். அப்பதான் அந்த பிரச்சனை எல்லாம் நம்மளை விட்டு தூரம் போகும். ரவீந்திரன் சார் உங்களை பத்தி சொன்னாரு. தயவு செஞ்சு நீங்க தான் எங்களுக்கு உதவி பண்ணணும். நான் எப்படியாவது உங்க பணத்தை மாசம் மாசம் கட்டி கடன் அடைச்சிடுறேன். என் தம்பியோட ஆப்ரேஷனுக்கு உதவி பண்ணுங்க ஐயா. உங்களுக்கு புண்ணியமா போகும். காப்பாத்துங்க ஐயா. நீ கவலைப்படாதம்மா, முதல்ல அழறத நிறுத்து. நீ ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது உன் தம்பிக்கு ஆப்ரேஷன் நடந்திருக்கும், சரியா? நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீங்க போங்க. இப்படி சொல்லி சாம்பையா தாங்கிட்ட இருந்த கொஞ்சம் பணத்தை எடுத்து திவ்யா கையில கொடுத்தாரு. ரவீந்திரனும் திவ்யாவும் அங்கேருந்து கிளம்பினாங்க. தேவி கோபமா வந்து திட்ட ஆரம்பிச்சா. இப்படியே பணத்தை கொடுத்தா வீடு என்னத்துக்கு ஆகுறது? இப்படி பண்றீங்க. இன்னும் நம்மளுக்கு குழந்தைங்க கூட பிறக்கல, பணத்தை இப்படி செலவு பண்றீங்க. நாளைக்கு பிறக்க போற குழந்தைக்கு என்ன பண்ணுவீங்க? அவங்கள பிச்சை எடுக்க வைக்க போறீங்களா? தேவி, நீ எதுக்கு இப்படி கோபப்படுற? உதவிய மிஞ்சி எந்த கடவுளும் இல்லை தெரியுமா? ஆபத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி ஒரு மனுஷனும் செய்ய வேண்டியது.
நீ ரொம்ப யோசிக்காத. நான் பட்னம் வரைக்கும் போயிட்டு வரேன். என்னை தேடி யார் வந்தாலும் சரி, அவங்கள தயவு செஞ்சு அவமானப்படுத்தாத. முடிஞ்சா அவங்களுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடு, அது போதும். இப்படி சொல்லிட்டு சாம்பையா அங்கேருந்து கிளம்பி போயிட்டார். இப்படியே ஒரு மாசம் ஆச்சு. ஒரு நாள் தேவியோட உடல்நிலை சரியில்லாததால ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. டாக்டர் அவங்கள சோதிச்சு பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. தான் மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்றதால சாம்பையா ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தாரு. அந்த நேரம் சாம்பையாவை டாக்டர் கூப்பிட்டாரு. என்னாச்சு டாக்டர்? என் மனைவி நல்லா இருக்காங்கல்ல? எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல? மருந்தால சரிப்படுத்திடலாம்ல? எங்க பாருங்க சாம்பையா, நீங்க முதல்ல தைரியமா இருக்கணும். நான் சொல்றத கேட்டு டென்ஷன் ஆகாதீங்க. கொஞ்சம் பொறுமையா கேளுங்க, சரியா? என்ன டாக்டர், என்ன ஆச்சு? எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. என்ன ஆச்சுன்னு சீக்கிரம் சொல்லுங்க. உங்க மனைவி தேவிக்கு கிட்னில பிரச்சனை இருக்கு. அவங்களுக்கு எல்லா டெஸ்டும் பண்ணிட்டேன். இப்பவே ரொம்ப தாமதமாயிடுச்சு. அவங்களுக்கு உடனே ஒரு கிட்னியை மாத்தணும், இல்லனா உயிருக்கே ஆபத்தாயிடும். என்ன டாக்டர் நீங்க சொல்றது? இன்னொரு முறை டெஸ்ட் பண்ணி பாருங்க டாக்டர். நான் 1க்கு 2 தடவை பார்த்துட்டேன். அவங்களுக்கு கண்டிப்பா ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும். அவங்களுக்கு கிட்னி உடனடியா தேவை. யாராவது கிட்னி டொனேட் பண்றவங்க தெரிஞ்சா சொல்லுங்க. டாக்டர், நான் கொடுக்குறேன் டாக்டர், எந்த எடுத்துக்கோங்க. உங்களுது சரியாகாது. நான் அதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். உங்க கிட்னி மேட்ச் ஆகாது. இதுவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. யாராவது கிட்னி கொடுப்பாங்களான்னு கொஞ்சம் பாருங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நேரத்தை கடத்துறோமோ தேவிக்கு அவ்வளவும் ஆபத்தாயிடும். இப்படி டாக்டர் சொன்னதுமே சாம்பையாவால தாங்க முடியல. அழுதுகிட்டே இருந்தாரு. தன்னோட மனைவி தேவி கிட்ட போனாரு. தேவியை கட்டி அணைச்சு அழுதாரு. தான் கணவன் அழறத பார்த்து தேவியும் ரொம்ப கஷ்டப்பட்டா. வருத்தப்படாதீங்க. நீங்க அழறத இப்பதான் முதல் முறையா நான் பார்க்கறேன். எனக்காக நீங்க இப்படி அழறத பார்க்கும்போது எனக்கு உயிரே போயிடும் போல இருக்குங்க. அந்த கடவுள் செய்யற வேலையெல்லாம் இப்படிதான் இருக்கு. நான் எப்பவும் ஆணவத்தால எல்லாரையும் அவமானப்படுத்திக்கிட்டே இருந்தேன். அதனாலதான் கடவுள் எனக்கு இந்த தண்டனையை கொடுத்திருக்காரு. தேவி, கவலைப்படாத தேவி. இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னை நான் விட்டுட மாட்டேன். உன்னை நான் கண்டிப்பா காப்பாத்துவேன். இப்படி தேவிக்கு சாம்பையா ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாரு. அந்த நேரம் அங்க திவ்யா வந்தா. திவ்யா அங்க வரத பார்த்து சாம்பையா ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. என்னம்மா திவ்யா, இங்க வந்திருக்க? மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? ஐயா, நீங்க எல்லாரோட பிரச்சனையும் தீக்குறீங்க. ஆனா உங்களுக்கே ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதாங்க உங்களை பார்க்க ஓடி வந்தேன். திவ்யா, அன்னைக்கு உன்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டேன். என்னை மன்னிச்சிடுமா. அதுக்கு கடவுள் என்ன நல்லா தண்டிச்சிட்டாருமா. வருத்தப்படாதீங்கம்மா. உங்களோட விஷயம் தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். டாக்டர் கிட்ட கேட்டேன். என்னோட கிட்னி உங்களுக்கு பொருந்துமா? என் கிட்னியை தரேம்மா. நீங்க 100 வயசு வரைக்கும் நல்லா இருப்பீங்க. வருத்தப்படாதீங்கம்மா. திவ்யா இப்படி சொன்னதுமே தேவியும் சாம்பையாவும் சந்தோஷப்பட்டாங்க. ஆனா தேவி கொஞ்சம் யோசிச்சுட்டு, வேண்டாம்மா, நீ சின்ன பொண்ணு. உனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல. நீ குழந்தைங்களை பெத்துக்கணும். இப்படி எனக்கு கிட்னி கொடுத்து உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டு போகுது. எனக்காக உன் வாழ்க்கைய நீ கெடுத்துக்காதம்மா. ஆமா திவ்யா. ஐயோ, அப்படி சொல்லாதீங்க. தயவு செஞ்சு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுங்க. அன்னைக்கு ஐயா உதவி செஞ்சு என் தம்பியோட உயிரை காப்பாத்தினாரு. எனக்கு இருக்கிற ஒரே தைரியம் என் தம்பி தான். அவனும் இல்லைன்னா நான் அன்னைக்கே அனாதையாயிருப்பேன். என் வாழ்க்கையில சந்தோஷத்தை திருப்பி கொடுத்த உங்களுக்கு என்ன செஞ்சாலும் அது ஈடாகாதுமா. ஆனா எனக்கு கடவுள் இன்னைக்கு அதுக்கான வாய்ப்பை கொடுத்திருக்காரு. வேணான்னு சொல்லாதீங்கம்மா. ஐயா, தயவு செஞ்சு ஒத்துக்கோங்கய்யா. தேவியும் சாம்பையாவும் யோசிச்சிட்டே இருந்தாங்க. அப்போ திவ்யா, நான் செய்யறத மறுக்காதீங்கம்மா. நன்றி கடனை தீர்க்க விடுங்க. இப்படி திவ்யா ரொம்ப கெஞ்சி கேட்டதால தேவியும் சாம்பையாவும் ஒத்துக்கிட்டாங்க. இதனால டாக்டர் ஆபரேஷன் பண்ணி தேவியை காப்பாத்திட்டாரு. தேவி நல்லபடியா குணமாயிட்டா. சாம்பையா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இங்க பாரு திவ்யா, நீ என்னோட உயிரையே காப்பாத்திட்ட. உங்க ஐயாக்கு நீ எப்படி நன்றி கடனை செலுத்தினியோ அதே மாதிரி உனக்கும் நான் என்னோட நன்றி கடனை செலுத்தணும்ல. அதுக்காக இன்னிலிருந்து நான் உனக்கு வேலை போட்டு தர போறேன். என் வீட்டில் எல்லா வேலையும் நீ பார்த்துக்கோ. உன்னோட தம்பி படிப்பு செலவையும் நானே பார்த்துக்கிறேம்மா. உங்க அம்மாவோட பக்கவாதம் வைத்திய செலவை கூட நானே பார்த்துக்கிறேன்.
சரியா? என் பேச்ச கேளுமா. இப்படி தேவி சொன்னதை கேட்டு சாம்பையா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. திவ்யாக்கு சந்தோஷம் தாங்க முடியாம தேவிய கட்டி பிடிச்சுக்கிட்டா. இது இவங்க கதை. நன்றி கடன். இன்னொரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.